എല്ലാവർക്കും സ്വാഗതം മാപ്ര യൂട്യൂബ് മലയാളം ചാനലിലേക്ക്. പുതിയ വാർത്തകളും വിശകലനങ്ങളും ഉടനടി അറിയാൻ ഞങ്ങളോടൊപ്പം തുടരൂ. அதனால மக்களே உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்னா என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில் வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா? நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர், அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனாலதான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமா பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. Thank you.